வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம், மாற்றுவோம். ஒரு புதிய சரித்திரம் திரையரங்குகளில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வந்த ஒரு மனிதன். அரசியல் களத்தில் இறங்கிய 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரும் தேர்தல் வெற்றி அல்ல, தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதிய ஒரு மாபெரும் புரட்சி. திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் இந்த அசாத்தியமான 2 வருட அரசியல் பயணத்தை நாம் உற்று நோக்கினால் அதில் வரும் அதிர்ஷ்டம் இல்லை, அதற்கு பின்னால் அசாத்தியமான அரசியல் சாணக்கியத்தனம் ஒளிந்திருக்கிறது. ஆரம்பகால அழுத்தங்களும் விஜய் உடைத்தறிந்த கேள்விகளும். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியவுடன் அரசியல் விமர்சனங்களும் எதிர்த்தரப்பினர் அவர் மீது அடுக்கடுக்கான கேள்விகளையும் அழுத்தங்களையும் முன்வைத்தனர். நடிப்பை விட முடியுமா? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் ஒரு உச்ச நட்சத்திரம் அதை துறந்துவிட்டு முழுநேர அரசியலுக்கு வர முடியுமா என்றார்கள். ஆனால் விஜய் தன் கலைப்பயணத்தை அப்படியே கை கழுவி மக்கள் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து காட்டி அந்த சந்தேகத்தை உடைத்தார். செய்தியாளர்களை சந்திக்க முடியுமா? திரைப்படங்களில் வசனம் பேசும் விஜய் செய்தியாளர்களின் கூர்மையான கேள்விகளை நேரடியாக எதிர்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு தன் அசாத்திய பொறுமையாலும் தெளிவான பதில்களாலும் முற்றுப்புள்ளி வைத்தார். திரைப்பட ரிலீஸ் அழுத்தங்கள். அவர் கட்சி தொடங்கிய பின் அவரது திரைப்படங்களை வெளியிட விடாமல் பல்வேறு அரசியல் முட்டுக்கட்டைகளும் அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டன. அதையெல்லாம் ஒரு தலைவனுக்கே உரிய நிதானத்தோடு கையாண்டு தன் ரசிகர்களை மக்கள் இயக்கமாக திசை திருப்பினார். கரூர் சம்பவமும் அதை சாதகமாக்கிய சாதுரியமும். தேர்தல் நெருங்கும் வேளையில் கரூரில் ஒரு அசம்பாவிதம் சம்பவம் அரங்கேறியது. உடனே எதிர்க்கட்சிகள் அனைவரும் இதற்கு விஜய்தான் காரணம், இவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மைதான் காரணம் என்று பழி சுமத்த தொடங்கினர். ஒரு சாதாரண அரசியல்வாதி என்றால் இதில் பதறி போயிருப்பார். ஆனால் விஜய் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது பழிச்சொற்கள் வரத்தான் செய்யும் என்பதை போன்றதொரு முதிர்ச்சியான அணுகுமுறையை கையாண்டு மக்களின் அனுதாபத்தையும் ஆதரவையும் தன் பக்கமாக திருப்பினார். அங்கிள் மற்றும் சார் ஸ்டாலினின் வியூகங்களை உடைத்த விதம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தன்னை அப்பா என்று அன்போடு அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அரசியல் பிம்பத்தை உருவாக்க முயன்றார். ஆனால் விஜய் தனது பொதுக்கூட்டத்தில் மிகச் சாதுரியமாக அவரை அங்கிள் என்று அழைத்து அந்த பிம்பத்தை உடைத்தார். அதேபோல் ஸ்டாலின் அவர்களை நோக்கி சார் சார் என்று விஜய் அழுத்தமாக குறிப்பிட்டதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் குறியீடு இருந்தது. அக்காலகட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவத்தில் குற்றவாளியை குறிக்க யார் அந்த சார் என்ற வார்த்தை மக்களிடையே பிரபலமாக இருந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆளுங்கட்சியின் மீதான மக்களின் கோபத்தை மறைமுகமாக ஆனால் மிக கூர்மையாக தட்டி எழுப்பினார் விஜய். தனிப்பட்ட வாழ்க்கை மீதான தாக்குதலும் சாணக்கியத்தனமும். தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டிய போது விஜயின் வெற்றியை தடுக்க அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் மனைவியின் விவாகரத்து செய்தி குறித்தும் ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு செய்திகளை வெளியிட்டன. இதை வைத்து விஜயின் பிம்பத்தை சிதைக்க எதிரிகள் முயன்றனர். ஆனால் விஜய் இதை பார்த்து அஞ்சவில்லை. பொது வாழ்வுக்கு வந்துவிட்டால் தனிப்பட்ட விமர்சனங்களை தாண்டி மக்களின் பிரச்சனைகளே முக்கியம் என்பதில் உறுதியாக இருந்தார். ஊடகங்களின் இந்த எல்லை மீறிய தாக்குதலை கண்ட பொதுமக்களுக்கோ ஒரு மனிதனை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குகிறார்களே என்ற எண்ணம் தோன்றி அது விஜய்க்கு ஆதரவான அலையாக மாறியது. கேப்டன் விஜயகாந்த் பாடம் மக்களை செய்த பரப்புரை. தமிழக அரசியல் வரலாற்றில் நவீனகால வள்ளல் என்று போற்றப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அன்றைய ஊடகங்கள் சில எவ்வாறு சித்தரித்தன என்பதை மக்கள் மறக்கவில்லை. ஒரு மாபெரும் தலைவரை குடிகாரர் போல் சித்தரித்து அவரது அரசியல் அகல பாதாளத்திற்கு தள்ளிய ஊடகச் சதியை மக்கள் உணர்ந்திருந்தனர்.
விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகுதான் அவரது உண்மையான பெருமையை உலகம் பேசியது. கேப்டனுக்கு நடந்த அநீதி தம்பி விஜய்க்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருந்தனர். ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் விஜயை வம்புக்கு இழுக்கும் போதெல்லாம் விஜய்க்கு விஜயகாந்தின் நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று மக்களே முன்வந்து விஜய்க்காக பரப்புரை செய்ய தொடங்கினர். இது விஜயின் வெற்றிக்கு ஒரு மாபெரும் கேடயமாக அமைந்தது. சாதகமான அரசியல் சூழல், திமுக அதிமுகவின் பலவீனம், விஜயின் அசாத்திய உழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் தமிழகத்தின் அப்போதைய அரசியல் சூழலும் அவருக்கு சாதகமாக அமைந்தது. திமுகவின் மீதான வாரிசு அரசியல் விமர்சனம், மக்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்ப ஆட்சியை நோக்கி சலிப்படைய தொடங்கியிருந்தனர். அதிமுகவின் பிளவு, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பல பிரிவுகளாக பிளந்து பலவீனப்பட்டு கிடந்தது. இந்த இருபெரும் துருவங்களின் மீதான அதிருப்தி மக்களுக்கு ஒரு மாற்று சக்தியை தேட வைத்தது. அந்த இடத்தை விஜய் மிகச் சரியாக நிரப்பினார். ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம். முதலமைச்சர் நாற்காலி. விஜய் ஒரு சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தன்னை எப்போதும் ஒரு தமிழனாக, இந்தியனாக முன்னிறுத்தினார். தனது மன்றத்தை வெறும் கட் அவுட் பாலாபிஷேகம் செய்யும் கூட்டமாக வைக்காமல் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் நற்பணி இயக்கமாக மாற்றினார். தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் அவரது ஆலோசனை குழுக்களும் மிக சரியான திட்டமிடலோடு களம் கண்டன. 2 வருட உழைப்பு, துல்லியமான வியூகம், மக்களின் பேராதரவு அனைத்தும் ஒன்றிணைய தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறினார் ஜோசப் விஜய் அவர்கள். புதிய விடியல் திரையில் நாளைய தீர்ப்பு என்று தொடங்கிய ஒரு சிறுவனின் பயணம் இன்று தமிழகத்தின் இன்றைய தீர்ப்பாக மாறியிருக்கிறது. சவால்கள், துரோகங்கள், தனிநபர் தாக்குதல்கள், அரசியல் அழுத்தங்கள் என அனைத்தையும் தனது மௌனத்தாலும் சாணக்கியத்தனத்தாலும் வென்று காட்டியுள்ளார் விஜய். இது வெறும் 2 வருட அரசியல் வெற்றி அல்ல, காலம் தமிழகத்திற்கு தந்த ஒரு புதிய விடியல். நன்றி, வணக்கம்.